எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லி நெருக்கடி, கொசுக்கடி, அழுத்தம், ரத்த அழுத்தம், உப்பு, சர்க்கரை எல்லாம் அழுத்தமாக அவருக்கு இருக்குது. நாங்கள் ஒரு அழுத்தமும் இல்லை. அவர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வந்தப்போ இவர் சேலத்தில் வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அந்த கூட்டத்தில் இருந்தனால சந்திக்க முடியல. அதனால் முன்கூட்டியே தகவல் சொல்லிட்டார். பிஜேபி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கார் உள்துறை அமைச்சர். நான் பின்னாடி வந்து இதில் டெல்லியில் சந்திக்கிறேனார். அது விளைவாக தான் போனாங்க. நான் திரும்பி உங்கள் சேனல் மூலமாக சொல்கிறேன், பிஜேபி எந்த அழுத்தம், ரத்த அழுத்தம், புற அழுத்தம், ஹை ப்ரெஷரு, லோ ப்ரெஷரு எதுவுமே கிடையாது. ஏன்னா முதல் சந்திப்பிலேயே திரு அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொன்னது, மிஸ்டர் பழனிசாமி 2026 ஃபார் யூ, 2029 ஃபார் பிஜேபி. இதுதாம்மா ரெண்டு பேரும் திரும்பி சேர்ந்ததுக்கு ஒன்லைன் அஜெண்டா. 26 நீங்கள் தமிழ்நாடோட முதலமைச்சராக உட்கார்றதுக்கு நாங்கள் உதவி புரிவோம். 2029 மோடி அவர்கள் 4வது முறையாக ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா வட மாநிலங்களில் சில சர்க்கிள்கள் ஏற்பட்டால் அது தமிழகம் மூலமாக தான், தென் மாநிலங்கள் மூலமாக தான் சரி பண்ணணுங்கிறதோடைய முதல் பிள்ளையார் சொல்லி தான் திரு அமித்ஷா அதை போட்டது. ஆனால் இந்த வாடகை கூடுறவங்க, அறிவாலயத்தின் வந்து இந்த 200 ரூபா ஊப்பிகள்லாம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அமுக்கிட்டாங்க, கர்ச்சீப்பை போட்டு மூடிக்கிட்டு போனார் வந்தார்னு என்ன ஒரு படு கேவலமாக பேசணுமோ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அன்புமணி சரியான நேரத்தில் வந்துட்டார். நான் ஏற்கனவே உங்கள் கடந்த நேர்காணலில் சொன்னேன், ஜனவரி மாதத்தில் பிரதமர் இங்கே வர்றப்ப என்டிஏ கூட்டணி முழுமை பெறும். எடப்பாடி பழனிசாமி எங்கள் முதல்வர் வேட்பாளர். நான் எப்படி டீ விற்று இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்தனோ அந்த மாதிரி ஒரு ஏழை விவசாயி பழனிசாமிக்கு முதலமைச்சராக ஓட்டு போடுங்கன்னு மரியாதைக்குரிய பிரதமர் கேட்பார்னு சொன்னேன். 28ஆம் தேதி பிரதமர் வர்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே முழு கூட்டணி வந்து உறுப்பெறும். பொறுத்திருந்து பாருங்கள்.